ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுக்குக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து முறுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 டம்ளர் நம்ம மாவரிசி பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1 டம்ளர் வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கணுங்க. 4க்கு 1. ஸோ உளுந்தை நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. ரொம்ப செவக்கக்கூடாது, கலர் மாறக்கூடாது. நல்லா வாசனை வந்தோடனே அந்த அரிசியும் உளுந்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி இந்த மாவாக எடுத்து வச்சுருக்காங்க, ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ நான் வந்து ஒரு படி மாவு எடுக்கிறேங்க. ஒரு படி மாவுக்கு எள்ளு வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் எள்ளு, மிளகாத்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூனுங்க, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவுங்க. இப்போ இந்த முறுக்கு எப்படி செய்யணும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து முறுக்கு மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு படின்னு சொன்னது கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர். நீங்கள் உங்களுக்கு படி கணக்கு தெரிலன்னா டம்ளரில் 4 டம்ளருங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மாவை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம மாவில் எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பிசைய போகிறோம். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பதார்த்தத்துக்கு என்றைக்குமே உப்பு வந்து கொஞ்சம் அளவாக போட்டுங்க. அப்புறம் பெருங்காயம் நல்லா வாசனைக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் எள்ளு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜீரகம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எள்ளை நம்ம ஆட் பண்ணுறோம். எள்ளு நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணுங்கள். சுத்தம் செஞ்ச எள்ளை ஆட் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிடுறோங்க. இது எல்லாத்தையும் அப்படியே தண்ணி விடாமல் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. தண்ணியெலாம் எதுவுமே விட வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலவையை முதல்ல ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை இன்னொரு பாத்திரத்தில், சின்ன பாத்திரத்தில் எடுத்து தண்ணி விட்டு இதுக்கு நம்ம பிசைகிறோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நம்ம செஞ்சால் தான் அந்த பட்சணம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப செவந்து போகாதுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம மாவை நல்லா தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிருக்கோம். ஸோ மாவு வந்து நம்ம இந்த பதத்தில் பிசைஞ்சாதாங்க நம்ம குழாயில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணி விட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்குவோங்க. இதுக்கு வந்து நம்ம 3 கண் உள்ள முறுக்கு அச்சு எடுத்துருக்கோங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த குழாயில் நம்ம வந்து மாவு போட்டு வச்சுருக்குறோம். இப்போ இது வந்து நம்ம ஒரு கரண்டியில் புழிஞ்சு நம்ம எண்ணெயில் விட போகிறோங்க. கரண்டி எடுத்துங்க. ஸோ இப்போ இது மேலே நம்ம இதை புழிஞ்சு ஒவ்வொன்றா நம்ம வந்து எண்ணெயில் விட போகிறோங்க. நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஒரே இடத்துல புளியாமல் இது மாதிரி சுற்றி புளிங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ இதை நம்ம அப்படியே எண்ணெயில் நம்ம விட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், கரண்டியில் இது மாதிரி நல்லா எண்ணெய் தடவிக்கிங்க கரண்டியில். ஸோ இந்த மாதிரி புளிஞ்சு நம்ம அப்படியே எண்ணெயில் விட வேண்டியதாங்க. ஸோ இதை நம்ம மிதமான தணலில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. பட்சணம் என்றைக்கும் வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் கிறிஸ்பியாக இருக்குங்க. நம்ம என்றைக்கும் ஒரு எந்த பலகாரம் செஞ்சாலுமே முதல்ல நம்ம முறுக்கு எது செஞ்சாலுமே நம்ம வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணுங்க. எண்ணெய் காயாமல் நம்ம போட்டோம்னாலும் அந்த முறுமுறுப்பு தன்மை போயிடும். அதே சமயம் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி இந்த முறுக்குகளை ஈவனாக நம்ம திருப்பி விடணுங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு வந்து இப்போ பாருங்க, சத்தம் நமக்கு அடங்கிடுச்சு. இப்போ நல்லா சத்தம் அடங்கின முறுக்கை நம்ம இதில் வந்து ஒவ்வொன்றா நம்ம எடுத்து நம்ம வடிகட்டுற இதில் போட்டு வச்சுக்கணுங்க. நல்லா கிறிஸ்பியான டேஸ்டான முறுக்கு தயாராகிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.